Okay, it is the day that God has given for all of us to rejoice in His name. ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ವಿಶೇಷವಾದಂಥ ಈ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. ಅನೇಕ ಕಾರಣಾಂತರಗಳಿಂದ ಅನೇಕರು ಈ ದಿನವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಆದರೆ ದೇವರು ಸಣ್ಣ ಗುಂಪಾದ ನಮಗೆ ನಮ್ಮೊಡನೆ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡಿ ಈ ಕಳೆದ ತ್ರೈಮಾಸಿಕ 13 ವಾರಗಳಲ್ಲಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಕಾಪಾಡಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಒಂದು ಹೊಸ ತ್ರೈಮಾಸಿಕದ ಮೊದಲನೇ ವಾರವನ್ನು ನಾವು ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. ನಾವು ಕಳೆದ ತ್ರೈಮಾಸಿಕದಲ್ಲಿ ಮೋಶೆಯನ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ಕಲಿತೆವು. ಈ ತ್ರೈಮಾಸಿಕದಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಕಲೀಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. யோசுவாவை குறித்து நாம் இந்த காலாண்டில் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஒரு சிறிய தி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஜோஷுவா. இது மொத்தம் 29 அதிகாரங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். 29 அதிகாரம். இந்த 29 அதிகாரத்தில் முதலாவது அதிகாரத்தில் 4 விஷயத்தை குறித்து இந்த பாடம் நமக்கு பேசுகிறது. 24 ಅಧ್ಯಾಯಗಳು. 24 ಅಧ್ಯಾಯಗಳು. 24 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಈ ಮೊದಲನೇ ಪಾಠ, ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 4 ವಿಷಯಗಳನ್ನು ಒಳಗೊಂಡಂಥ ವಿಷಯವನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. என்ன அந்த 4 விஷயಗಳನ್ನು கிராஸ், கடந்து செல், ಹೋಗು. இரண்டாவது காங்கர், பிடி, ಹಿಡಿದುಕೋ. மூன்றாவது டிவைட், த தேர்ட் ஒன், பிரி. ನಾಲ್ಕಾவது ಸೇವೆ செய், ಆತನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡು ಅಥವಾ ವಿಧೇಯನಾಗಿರು ಅಥವಾ ಬಿ ಫೇತ್ಫುಲ್ ಫಾರ್ ಹಿಮ್ பை சர்விங் ஹிம். இந்த 4 விஷயங்கள் இந்த முதலாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பாடம் கூட இதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. சரி, இந்த 4 விஷயங்கள் முதலாவது அதிகாரத்தில் இது பேசுகிறது என்று பார்க்கும்போது மீதி 23 அதிகாரங்கள் எதை குறித்து பேசுகிறது? இதை குறித்து தான் பேசுகிறது. முதலாவது அதிகாரம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் 23 அதிகாரங்கள் வரை திருப்பி திருப்பி நம் உள்ளத்தில் அவைகள் அமரத்தக்கதாக அது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, இந்த பாடத்தின் ஒரு அறிவுரை எப்படி உண்டாகிறது என்று பார்க்கும்போது, ஒரு இசைக்குழுவின் தலைவர் தான் நடத்தி வந்த இசைக்குழுவில் மியூசிக் கிளாஸ், அங்கே அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். அநேக பிள்ளைகள் வந்து அந்த இசை பள்ளியில் சேர்ந்திருந்தார்கள். அங்கு சேர்ந்திருந்த பிள்ளைகளிலே இந்த தலைவர், தி லீடர், the musician of that class, a leader of the class or the director of the class,
of the school, he noticed the people, they had some kind of confusion. They were not prompt in their studies. He looked that they had a kind of confusion, weariness, and the question arose in every child. So this psychologically what the children, the students were shown out, he studied very well. அந்த இசை ஆசிரியர் அதை பார்த்தார். பார்த்து அவர்கள் சுமார் 1-2 காலங்கள் இந்த கிளாஸை முடித்த பிறகு அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படும். They will get the certificate of completion of their course. கம்ப்ளீஷன் ஆன பிறகு தான் அவர்களுக்கு என்ன கிரேடுன்னு கொடுக்க முடியும், இல்லைங்களா? ஆனால் இவர் என்ன செய்துட்டாரு, ஆரம்பத்திலே எல்லாருக்கும் ஏ கிரேடு கொடுத்துட்டாரு. எல்லா பிள்ளைகளுக்கும் ஏ கிரேடு கொடுத்துட்டாரு. சரி, கடைசியாக இதனுடைய ரகசியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அந்த பிள்ளைகளில் மனதில் இருந்த ஒரு குழப்பத்தை போக்கத்தக்கதாக, ஒரு நிரந்தரமான பதிலை எதிர்பார்க்கத்தக்கதாக, அவர்கள் கற்க போகிற அந்த இசையில அவர்கள் நாங்கள் நிச்சயமாகவே இதிலிருந்து நாங்கள் கடந்து போவோம், நாங்கள் வெற்றியை காணுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனப்பான்மை வருவதற்குரியதாக அந்த பிள்ளைகளே அவங்க மைண்ட் செட்டை ஸ்டடி பண்ணவர் அப்படி செய்தாராம். இந்த வாரத்தின் பாடம் கூட நமக்கு அப்படிதான் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்கள் கடந்து போக வேண்டுமானால் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் இவங்க எந்த அளவு என்னுடைய பேச்சை கேட்பாங்க, எந்த அளவு என்னை விட்டு மறுதளிப்பாங்க, என்னவெல்லாம் செய்வாங்க, எப்படியெல்லாம் முறுமுறுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இருப்பினும் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற எப்பொழுதும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்ன சொன்னாரு முற்பிதாக்களுக்கு? நான் உங்களுக்கு, அப்ரஹாமுக்கு என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், கொடுக்கிறேன், கொடுத்தேன். Already given. Though the people were not so faithful, and many times that they have gone away from God, they murmured. ಅವರು ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾಗಿ ಹೋದರೂ ಕೂಡ ದೇವರು ಕೊಟ್ಟಂಥ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸತಕ್ಕಂಥ ದೇವರು ಏನಂದರೆ, ನಾನು ನಿಮಗೆ ಯಾವ ದೇಶವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ? ಹಾಲು ಜೇನು ಹರಿಯತಕ್ಕಂಥ ಒಂದು ದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ದ. ಒಂದು ವೇಳೆ ಅಂತಿಲ್ಲ, ಅವರು ಅಥವಾ ನಾವು ಆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಾವು though we are not fit for enter into that nation, ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ಅವಿಧೇಯತೆಯಿಂದ ನಾವು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ದೇವರು ಹೇಳಿದಂಥ வாக்தானವನ್ನು உடன்படிக்கைಯನ್ನು நிறைவேறிசே தீர்த்தானே. அதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பொய் சொல்ல என்ன மனுஷனா? ஆண்டவர் பொய் சொல்ல அவர் மனுஷனா? அப்போ பொய் சொல்றது யாரு? நம்ம தான். ஆண்டவர் எக்காரணத்து கொண்டோ பொய் சொல்லவே மாட்டார். தான் சொல்லுவதை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொன்னது தான், அதில் எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இல்லை. இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த பாடத்தில் கூட இதை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாமும் அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்காக அவருடைய பிரமாணங்கள் மூலமாக, அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின் மூலமாக உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று சொல்லி நம்மை அழைத்து
அவருடைய வரப்போகக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகள் ஆவதற்கு நம்மில் அநேக குறைகள் இருந்தாலும் கூட அவர் நம்மை மறக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களிலே வழி விட்டு போகிறோம். ஆகையினால இந்த வாரத்தின் பாடம் நமக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு கருத்துள்ள பாடமாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு கருத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அறிந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த காலாண்டின் பாடங்களில் ஆண்டவர் எனக்கு என்ன ஒரு அறிவுரையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி படிக்கக்கூடிய ஒரு காலாண்டாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே, வல்ல ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய எங்கள் தெய்வமே, இதோ இந்த வேளையில் இந்த காலாண்டின் முதலாவது பாடத்தை நாங்கள் படிக்கத்தக்கதாக போகும்பொழுது எங்கள் ஆண்டவர் நீர்தாமே பரிசுத்த ஆவியினாலே படிக்க வேண்டிய பாடத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தையும் நீர் போதிக்கக்கூடிய வழியையும் காண்பிக்கக்கூடிய வழியையும் நாங்கள் கண்டு, ஆண்டவரே, இஸ்ரவேல் பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் அநேக நேரங்களில் உமக்கு கீழ்ப்படியாமை போன பொழுதிலும் கூட நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தெய்வம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தேவன் நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலாண்டில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் எங்களை சம்பூர்ணமாய் மாற்றி அமைக்கக்கூடியதாய், எங்களை உம்முடைய வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நீர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்க நீர் உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். முதலாவது ஒரு புதிய மோசே, ಒಬ್ಬ ಹೊಸ ಮೋಶೆಯನು. ಯಾರಿದು ಹೊಸ ಮೋಶೆಯನು? ಯಾರ ಕುರಿತು சொல்லுது? யோசுவனோ. மோசேயின் விஷயத்தை நாம் பார்க்கும்போது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து நடத்தி வந்த வழிகளிலும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய போராட்டங்கள், என்னவெல்லாம் பிரச்சனைகள், எப்படியெல்லாம் அந்த ஜனங்கள் அவருக்கு எதிர்த்து நின்றார்கள், எந்தெந்த நாளிலே, எந்தெந்த காரியத்திலே, எந்தெந்த நேரத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் கடைசியாக ஒரு பெரிய அழிவு நடக்கும்பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மோசே என்னை விட்டுவிடு, நான் இந்த ஜனங்களை ನಾನು ಈ ಜನರನ್ನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ? ಸಂಹಾರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಏಕೆ? ಏನು ಮಾಡಿದಿರ ಅಂಥದ್ದು? ಮೋಶೆಯನ್ನು ಪರಲೋಕ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಬರಲಿಕ್ಕೆ 40 ದಿನ ಆಯಿತು. 40 ದಿನರೊಳಗಡೆ ಇವರೇನು ಮಾಡಿಬಿಟ್ರು? ಆರೋನನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಂದು ವಿಗ್ರಹನ ಮಾಡಿ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ನಡೆಸ್ಕೊಂಡು ಬಂದಂಥ, ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ ನಡೆಸಿಕೊಂಡಂಥ ಬಂದಂಥ ದೇವರಿಗೆ ಅವರು ದೂಷಣ ಮಾಡಿದರು, ಅವಮಾನ ಮಾಡಿದರು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ಮೋಸೆ, ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ತಾಳಲಾರೆನು, ಇವರನ್ನು ನಾನೇನು ಮಾಡ್ತೀನಿ? ಎಲ್ಲರನ್ನ ಸಂಹಾರ ಮಾಡ್ತೀನಿ, ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ. ಆಗ ಮೋಸೆ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? மோசே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, இப்படி செய்யறதுக்கா அந்த ஜனங்களை அங்கிருந்து நீங்கள் கூட்டி வந்தீங்க? ஒருவேளை அப்படி நீங்கள் இவங்களை எல்லாரையும் கொன்று போட்டால் அந்நிய ஜனங்க, விக்கிரகத்தை வணங்கி வந்த ஜனங்க எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க நம்மளை குறித்து. ஆகினால ஒரு வேலை செய்யுங்க, அவங்கள அழிக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய பேரை நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், எ லீடர். அதே போல ஆண்டவர் அதை எதிர்பார்த்த விதமாக அவரை போலவே யோசுவாவை தெரிந்து கொண்டு தன்னுடைய மோசேவுக்கு கொடுத்த பொறுப்புகளை கொடுக்க இருக்கிறார். சரி, இந்த யோசுவா முதலாவது அதிகாரத்தை எடுங்க. அங்கே 2 காரியத்தை நாம் குறித்து பார்ப்போம். யோசுவா
முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் வாசி. ஓகே, கொஞ்சம் தமிழ்ல வாசித்துங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, ஓகே, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவா என்பதாக சொல்லுகிறோம். யோசுவா யாரு? கர்த்தருடைய மோசே. மோசே மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன். சாரி, கடைசி அதிகாரத்தை திருப்புங்க. யோசுவா கடைசி அதிகாரம் 24வது அதிகாரங்களா, 24ங்களா? ஓகே, திருப்புங்க. திருப்பி நதிக்கு அப்புறம் 29வது வசனம் விட்டு. சரி, இங்கு யோசுவாவின் ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன வார்த்தை அது? ஜனங்களுக்கு அவன் பரிந்து பேசி தானும் தன்னுடைய குடும்பமும் ஆண்டவருக்கு தங்களை எப்படி அர்ப்பணிக்கணும், அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் போனாலும் கூட நானும் என்னுடைய வீட்டாரும் எப்படி இருப்போம் என்று சொல்லி அடிப்படையில் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும். வாசிங்க 16வது வசனங்களா, வாசிங்க. சரி, 14 வசனம் ஒன்று வரலாம். ஓகே, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் அப்புறம் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆரோனுக்கும் யோசுவாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனுக்கு எதிராக எங்களுக்கென்று ஒரு தேவர்களை நீங்கள் உண்டாக்குங்கன்னு சொல்லி அவனிடத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது அவன் என்ன செய்துட்டான்? ஜனங்களுக்கு ஏற்றபடி ஒரு விக்கிரகத்தை செய்துட்டான், இல்லைங்களா? அதே போல் சூழ்நிலை யோசுவாவுக்கு ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால இன்னும் அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் தாங்கள் வணங்கி வந்த அந்த தேவர்களுடைய எண்ணமே அவர்களுக்குள் இருக்கும் பொழுது ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். இப்படியெல்லாம் ஆண்டவர் நன்மைகளை செய்து ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் இன்னும் எவ்வளவு காலமாக நீங்கள் இப்படி இருப்பீங்க? நீங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நானும் என் வீட்டாருமே யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். இதை தான் ஆரோனும் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, இல்லைங்களா? நீங்கள் என்ன அடித்தாலும் சரி, அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு மேன்மையை எடுத்து போட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வேறே தேவர்களை உண்டாக்க மாட்டேன், நம்மை கடக்க வந்த தேவனை தான் நீங்கள் சேவிக்கணும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அநேக காரணம் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர்களுடைய பயத்தில் இருந்து அவன் தப்பித்து கொள்ள முடியாத காரணத்தினால ஆண்டவருக்கு விரோதமாய் அவனும் பாவம் செய்து ஜனங்களையும் என்ன செய்துட்டான்? ஆண்டவருக்கு விரோதமாக போக செய்தான். ஆனால் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்று எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் கூட நாம் ஆண்டவரை இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் திருச்சபையின் சத்தியத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய உற்றார் உறவினரிடத்திலிருந்தே நமக்கு அநேக விதமான சவால்கள் இருக்கும், இல்லைங்களா?
அந்த குடும்பங்களில் நடக்கக்கூடிய சில காரியங்களில் நாம் கலந்து கொள்ள முடியாத போகும். அவர்கள் நம்முடைய குடும்பத்திற்கு வர முடியாமல் போகும். காரணம், சபையும் சத்தியத்தையும் குறித்து அநேக குடும்பங்கள் இப்படியாக இருக்கிறது. ஒதுக்கி வைத்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் சபையில் இருந்து. ஏனென்றால் இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டதுனால. ஆனால் நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாமளும் என்ன செய்யணும்? யோசுவாய் போல, என்ன வந்தாலும் சரி, நானும் என்னுடைய வீட்டாரும் யாரை சேவிப்போம்? ஆண்டவரையே சேவிப்போம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருக்கு பெரிய மகிமையையும் கனத்தையும் கொடுக்கும். அதனால நமக்கு அநேக எண்ணற்ற ஆசீர்வாதங்களோடு இந்த 29வது வசனத்தை வாசிங்க. கடைசி அதிகாரம் 29வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். மோசேக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? 1வது வசனத்தில் வாசித்தோம், கர்த்தருடைய ஊழியக்காரன். இங்க என்ன பார்க்கிறோம்? நூனின் குமாரனாகிய யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள், எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் மிக முக்கியமானது. இதில் அநேகர் ஆண்டவர் சொல்வதை சொல்கிறபடி செய்கிறார்கள். அநேகர் ஆரோனை போல விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட வருகிறது. அது மாத்திரமல்ல, அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாம், ಅವரை பின்பற்றக்கூடிய நாம், ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸತಕ್ಕಂಥ ನಾವು ಅವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಬೇರೆಯವರಿಗೆ ನಾವು ಒಂದು ಗುರುತಾಗಿ, ಚಿಹ್ನೆ ಆಗಿ ಇದ್ದೇವೆ. 7ನೇ ದಿನದ ಸಬ್ಬತ್ತನ್ನು ಕೈಗೊಳ್ಳತಕ್ಕಂಥ ನಿಜ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು, ನಿಜ ದೇವರು ಕೊಟ್ಟಂಥ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳತಕ್ಕಂಥ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಮೋಸೆಯನನ್ನು ಮತ್ತು ಯೋಸುವನಲ್ಲಿ ಏನನ್ನ ಎದುರು ನೋಡಿದರೋ ಅದನ್ನು ಕೂಡ ಆತನ ಮಕ್ಕಳಾದ ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಸರಿ, ಮೋಸೆ மரித்த பிறகு யோசுவாவை தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அது தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் யோசுவா அநேக சவால்களை எதிர்த்து வர வேண்டியதாக இருந்தது. அதுபோலவே யோசுவா எப்படி இந்த காரியங்களை எல்லாம் எதிர்த்து வந்தார் என்று பார்க்கும்போது, எல்லா குணங்களிலும் ஒரு குணம், என்ன ஒரு குணம்? பேஷன்ஸ், பொறுமை, இல்லைங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கூட பொறுமை என்பது அவருக்குள் இருந்த காரணத்தினால எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர் நடத்தி வந்தார். அப்படி மோசேனுடைய வாழ்க்கையையும் கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய ஜீவியத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அவர் எதுவரைக்கும் பொறுமையாக இருந்தாரா? ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಎಲ್ಲಿವರೆಗೂ ಆತ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕತಕ್ಕಂಥ ಕೊನೆಯ ಗಳಿಗೆವರೆಗೂ ಆತನ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದನು. ಆ ತಾಳ್ಮೆ ಇದ್ದಿದ್ದರಿಂದಲೇ ನಾವಿವತ್ತು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇವೆ. ಆತನಿಗಿದ್ದಂಥ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ, ಬಲದಲ್ಲಿ, ತನ್ನ ತಂದೆಯ ಬಲದಿಂದ ಆತನು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಬೋದಾಗಿತ್ತು. ಆದರೆ ಆತನ ಉದ್ದೇಶ ಏನಿತ್ತು? ನಾಶವಾಗಿ ಹೋಗತಕ್ಕಂಥ ನಿಮ್ಮನ್ನು ಮತ್ತು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕೆಂಬತಕ್ಕಂಥ ಉದ್ದೇಶವಾಗಿದ್ದರಿಂದ ಕೊನೆಯವರೆಗೂ ಆತನ ಆ ರೀತಿ ಇದ್ದ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋರಾಗಿದ್ದೇವೆ. ಸರಿ, ಇಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ವಚನಗಳನ್ನು ನಾವು ಓದೋಣ. யோசுவாவை பற்றி என்ன சொல்கிறேன் என்று பார்க்கும்போது யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 33ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ ಏನು ಹೇಳುತ್ತೆ ನೋಡೋಣ. ಹೌದು. ಸರಿ, 33:11ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಮಾತ್ರ ಓದುವಾಗ ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಮೋಶೆಯನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದಂತೆ? முகாமுகியாகி, டைரக்ட்லி. அப்படி என்று பார்க்கும் பொழுது வேதமும் சொல்லுகிறது. இதற்கு 2 அர்த்தங்கள்
ஆனால் முக்கியமான அர்த்தம் என்று பார்க்கும்போது அநேகர் நினைக்கிறார்கள் முகமுகமாய் பேசினார் என்று பார்க்கும்போது இவர் முகத்தை அவர் பார்த்து பேசினார் என்று. அது அப்படி அல்ல. முகமுகம் என்று பார்க்கும்போது ஒரு நண்பரும் இன்னொரு நண்பரிடத்தில் பேசும்போது எவ்வளவு ஒரு பக்கத்திலிருந்து பக்கத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு உறவின் போல பேசினார். ஆனால் மோசே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கவும் முடியாது. ஓகே, சாரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போங்க. எண்ணாகமம் ಯಾಜಿಕ ಕಾಂಡನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. Numbers 14 and 6. Numbers 14 and 6. வாசிங்க எடுத்தாங்க. பதினான்கு 6 தமிழில் வாசிக்கும்போது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை விரித்துக்கொண்டு, இது ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான் இல்லைங்களா? கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக எத்தனை பேர் அனுப்புனாங்க? 12 மெம்பர்ஸ். அதில் யார்? அதில் இந்த 2 பேர்கள் இல்லைங்களா? போய் திரும்பி வந்த 12 பேர்களில் 10 பேர் என்ன சொன்னாங்க? ஐயோ, நம்ம அங்கே கண்டிப்பாக போகவே முடியாது. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கோ ராட்சத வம்சத்தை தேர்ந்தவங்க. நாமெல்லாம் அவங்களுக்கு முன்னால் எப்படி இருக்கிறோம்? ஒரு சின்ன ஒரு கொசுவை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகனால இது கூடாத காரியம் என்று சொன்னாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க? நாம் நிச்சயமாகவே அந்த தேசத்தை பிடிக்க முடியும், பற்றி கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். ஆனால் ಏನು எப்படி ಹೇಗೆ? 11 ಜನ ಬಂದರು, 10 ಜನ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಿದಂಥ ಆ ದೇಶಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ಕಾರಣ ಏನಂತಂದರೆ ಅಲ್ಲಿ ಎಂಥ ಜನರಿದ್ದಾರೆ? ರಾಕ್ಷಸ ವಂಶದವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರ ಮುಂದ್ಗಡೆ ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ? ಒಂದು ಸೊಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. ನಾವು ಯಾವುದೇ ಕಾರಣದಿಂದಲೂ ಅದನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ಇವರಿಬ್ಬರು ಬಂದು ಹೇಳಿದರು, ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಾವು ದೇಶವನ್ನು ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು சொல்லுங்க. நாமளும் அப்படிப்பட்ட பலசாலிகளா? அல்ல இவங்ககிட்ட எல்லா வெப்பன்ஸும் இருந்ததா? பின்ன காரணம் என்னன்றீங்க? ಹೌದು, ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಆ ದೇಶವನ್ನು ಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. ಇದನ್ನು ತಾನೇ ಇನ್ನೊಬ್ಬ ಹೇಳ್ದ. ಯಾರಂತೀರಿ? ಯಾವ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇದೆ? ಸಣ್ಣ ಹುಡುಗ ಒಬ್ಬ, ದಾವೀದನು. ಹೌದ್ರಾ? ಗೋಲಿಯಾತನ್ನು ಅವನ್ನ ಹೊಡೆದಾಕ್ಬೇಕಾರೆ ಎಷ್ಟು ಬಲ ಆಯ್ತು ಅವನಿಗೆ. ಗೋಲಿಯಾತನೇನು ಹೇಳ್ದ ಅವನ್ನ ನೋಡಿ? ಏನಯ್ಯ, ನನ್ನ ಮುಂದ್ಗಡೆ ನೀ ಎಷ್ಟೊಂದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಕೂಸು, ನಾಯಿಗೆ ಸಮಾನಾಗಿದ್ಯಾ, ನೀನು ನನ್ನನ್ನು ಬಂದು ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ದ. ಆಗ ಏನು ಹೇಳ್ದ ಅವನು? I did not come to fight with you with the weapons. I don't have any weapons with me. ஆனால் என்னிடத்தில் இருப்பது தேவனுடைய வல்லமை எனக்கு இருக்கிறது, தேவனுடைய கிருபை எனக்கு இருக்கிறது, அதனாலே நான் உன்னை கொல்ல முடியும் என்று சொல்லி அவன் செய்தான். இங்கு கூட ராட்சத வம்சத்தை சேர்ந்த ஜனங்கள் அங்கு இருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் எங்களோடு இருக்கக்கூடிய கர்த்தர் வல்லமை உள்ளவர், எப்படிப்பட்டவர்களையும் தகர்க்கக்கூடிய வல்லவர் என்று நம்பி விசுவாசத்தில் இருந்த காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு நல்ல இது கூடும் என்ற விஷயத்தில் சொல்லுகிறார்கள். இங்கு ஒரு காரியம் சொல்லுகிறது, அதை நாம் வாசிப்போம். மோசே மரித்தாலும் கூட முதல் அதிகாரத்தில் அவரது பெயரே பிரதானமாக வருகிறது.
அவரது பெயர் 10 முறை இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் மோசேயுடைய பெயர் 10 முறை, ஆனால் யோசுவாவுடைய பெயர் 4 முறை. 4 times it says. ஓகே, இதனுடைய காரியங்களையும் நாம் பார்க்கும்பொழுது மோசே தேவனுடைய தாசன் என்று அழைக்கப்படுகிறார். யோசுவா மோசேயின் ஊழியக்காரன் என்று குறிப்பிடப்படுகிறார். ஆனால் யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுவதற்கு வாழ்நாள் முழுவதும் அவரை உண்மையோடு சேவித்து கீழ்ப்படிதலுடன் வாழ வேண்டி இருந்தது. பார்த்தீங்களா, மோசே தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரன், யோசுவா மோசேயின் ஊழியக்காரன். ஆனாலும் இவன் கூட ஆண்டவர் மோசேயை தன்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அழைப்பதற்கு யோசுவா அநேக நாட்கள், மாதங்கள், வருடங்கள் அதை நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது யோசுவாவும் கூட மோசேயை போல அநேக உபத்திரவங்களுக்கு மத்தியில் பொறுமையை இழக்காதபடிக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை அவன் நடத்தி செல்ல வேண்டும் என்றால், அதை அவன் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், மோசேயின் ஒவ்வொரு காரியத்தின் நிழலையும் அவன் நினைக்க வேண்டியதாக இருந்தது. மோசேக்கு துணையாயிருந்த ஆண்டவரை முதன்மையாய் வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் அவன் செய்ய வேண்டியதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட they says like this, no, salvation is not a result of at a time. ஒரு தடவை நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவது அது கூடாத காரியம். எப்படி ரட்சிப்பு எப்படி வருமா? ஒவ்வொரு நாளும் இட் இஸ் தி எவ்ரி டேஸ் ப்ராசஸ். நான் இன்றைய தினத்தில் ஜெபம் பண்ணிட்டேன், இன்று காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லவனாக இருந்தேன், எந்த தவறும் செய்யலை, எந்த பாவம் செய்யலை, ஆகையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லவே முடியாது. ಒவ்வொரு ನಾಳುಂ ಪ್ರತಿದಿನವೂ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಾದರೆ ನಮ್ಮ ಪಾಪದ ಹರಿಕೆಯನ್ನು ಆತನ ಪಾದದಲ್ಲಿಟ್ಟು ಪ್ರತಿದಿನವೂ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ಯೋಶುವನು ಕೂಡ ದೇವರ ಸೇವಕನು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಕಾದರೆ ತನ್ನ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳಿದರೋ ಅದನ್ನೇ ಮಾಡಬೇಕಾಗಿ ಹೊರತು ಆಗ ತಾನೇ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂಥ ಒಬ್ಬ ಸೇವಕನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. சரி, ரெண்டாவது பகுதிக்கு போங்களா? கடந்து செல், பிடி, பிரி, சேவை செய். As I told, these are the 4 points. கடந்து செல், ಈ ಕಾರಣದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತದಮ್ಮ? ಹೋಗು. As I told, it is cross. ದಾಟುವುದು, ದಾಟಿ ಹೋಗುವುದು. ಸಾರಿ, ಎಲ್ಲಿಂದ ದಾಟಿ ಹೋಗಬೇಕು? ಮೋಸೆಯನ್ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಆ ಯೋರ್ದಾನ್ ನದಿಯ ಬಳಿಗೆ ಇದ್ದಾಗಲೇ மோசேனேனாத தீர்க்கொண்டுட்டான் இல்லைங்களா? இப்பொழுது அந்த நதியை தாண்டி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தேசத்திற்கு கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. எப்படி சிவந்த சமுத்திரத்திலே ஜனங்கள் கடக்க செய்த மோசே இங்கும் கூட இந்த யோர்தான் நதியை கடந்து அந்த தேசத்தை பிடிக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இழந்திருந்தார்களோ, எப்பொழுது சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்குமானால் இந்த நதியும் கடக்க முடியாது. ஏன் எப்படி பழந்தாருங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டும் பொழுது என்னவெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? முன்னால சமுத்திரம், பின்னால Pharaoh soldiers, towards right mountains, towards left, இப்படியெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் பார்த்த ஜனங்கள் எப்படி தான் அந்த நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கை தவறாதவர் ஆகினால அவர் சொன்னதை நிறைவேற்றத்தக்கதாக ஜனங்களுக்கு விசுவாசம் இருந்ததோ விசுவாசம் இல்லையோ, நம்பினார்களோ நம்பவில்லையோ, ஆண்டவர் சொன்னதை செய்தார். இங்கு கூட இப்பொழுது
யோசுவாவுக்கு ஒரு பெரிய ஒரு சவால். இந்த ஜனங்களை மோசே சொன்னது போல, மோசே தன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு போனது போல கடக்க வேண்டுமானால் எங்கிருந்து கடக்க வேண்டும்? யோர்தான் நதியிலிருந்து அவர்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அங்கு இந்த 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். கடந்து செல். யோசுவா இதை பார்க்கும்போது, யோசுவா 1வது அதிகாரம் 2 முதல் 9 வசனங்கள். கைப்பற்றுதல், காங்கர், இதை யோசுவா 1:10-11 பார்க்கிறோம். 3வதாக பிரித்தல், டிவைட், அந்தந்த ஜனங்களுக்கு அவரவர்களுக்கு ஏற்றபடி அந்த இடத்தை அவர் பகிர்ந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கடைசியாக கீழ்ப்படிந்திரு, நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து சேவை செய்தல். இந்த 4 காரியங்கள் மிக மிக முக்கியமாக தேவனை நம்பியிருந்த பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏனென்று பார்க்கும்பொழுது, கடந்து போக செய்தவர் யார்? ಆಂಡವರ್. ಹೌದ್ರಾ? ಆ ಯೋರ್ದಾನ್ ನದಿಯನ್ನು ಅವರು ದಾಟಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಯಾರ ಒಂದು ಪ್ರೇರೇಪಣೆ, ಯಾರ ಒಂದು ದಯೆ ಬೇಕಾಯಿತು? ದೇವರ ಒಂದು ಕೃಪೆ, ಅದನ್ನು ದಯೆ ಬೇಕಾಯಿತು. ದಾಟಿದ ಮೇಲೆ ಅವ್ರೇನು ಮಾಡಬೇಕಾಯ್ತು? ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಯಿತು. ಆ ದೇಶವನ್ನು ದೇ ಹ್ಯಾವ್ ಟು ಕಾಂಕರ್. ಅದ ನಂತರ ಏನು ಮಾಡಬೇಕಾಯ್ತು? ಆ ಜನಾಂಗಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಅದನ್ನು ಡಿವೈಡ್ ಮಾಡಿ ಕೊಡಬೇಕಾಯಿತು. ಕೊನೆಯದಾಗಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅವ್ರು ಹೇಗಿರಬೇಕಾಯ್ತಂತೆ? ದೇವರಿಗೆ ಪ್ರಾಮಾಣಿಕರಾಗಿರಬೇಕು, ದೇವರಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. ಇದನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ನಾವು ಅದನ್ನು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ, ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂಥ ದೇವರಿಗೆ ನಾವು ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಅನೇಕ ಅಡಚಣೆಗಳನ್ನು ತಂದಿದ್ದಾನೆ. ಆ ಅಡಚಣೆಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವೇನು ಮಾಡಿದ್ದೀವಿ? ದಾಟಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ಶೋಧನೆಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ಯಾರ ಒಂದು ಸಹಾಯದಿಂದ? ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮತ್ತು ದೇವರ ಸಹಾಯದಿಂದ ನಾವಿದು ದಾಟಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ದಾಟಿ ಬಂದ ತಕ್ಷಣ ನಮಗೇನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ? ಸತ್ಯ ಎಂಬತಕ್ಕಂಥ ಈ ಒಂದು ಭಾಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂಥ ಒಂದು ಹಿಡಿತವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಈ ಸತ್ಯವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗತ್ತೆ. ಮೂರನೇದಾಗಿ, ದೇ ಹ್ಯಾವ್ ಡಿವೈಡೆಡ್. பிரித்தார்கள். யாருக்கு பிரித்தார்கள்? அந்தந்த ஜனங்களுக்கு. சத்தியத்தை அடைந்த நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 4வது எப்படி? என்ன? நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடி ஊழியத்தை செய்ய வேண்டும். தெரிந்து கொண்ட சத்தியத்தை அறிந்து கொண்டு அதற்கு இணையாக நேர்மையாக நாம் அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கும் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா மூலம் நடத்தி வந்த இந்த காரியத்தையும் பார்க்கும்பொழுது, நாம் எதில் ஆண்டவர் வைத்த திட்டத்துக்கு ஏதுவாக நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய வழியை விட்டு நம்முடைய வழியில் போய் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னது என்னுடைய நன்மைக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் என்பதை நான் புரிந்து கொண்டு அப்படியாக ஜீவித்து கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய பூர்வாங்க திட்டங்களில் முதல் 3 கடந்து செல், பிடி, பிரி எனும் வினை சொற்கள் காட்டுகின்றன. இதற்கு மக்களுடைய சரியான எதிர்வினை கீழ்ப்படிதலாகும். அதாவது அந்த திட்டங்களில் கடைசியாக சேவை செய். ஆண்டவர் நம்மையும் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட 4 காரியங்களை உறுதிப்படுத்தி, நீயும் இப்படி ஊழியத்தை செய்ய வேண்டியது, நியாய பிரமாணங்களுக்கு ஏற்ற ஊழியத்தை செய்ய வேண்டியது அவசியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது, நாமும் கூட கொஞ்ச நேரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிந்தித்து, என்னுடைய வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்படியாக ஆண்டவர் யோசுவா மூலமாக அவர்களை நடத்தியது போல இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை நடத்தி வரும்பொழுது, நாமும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள் இஸ்ரவேல் ஜனங்களை
வாசிங்க. யோசுவா 1-2 1வது அதிகாரம் 2-3 ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 2 ಮತ್ತು 3ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. ಸರಿ, ಮೋಶೆಯನನ್ನು ನಡೆಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನಾನು ನಡೆಸ್ತೇನೆ. ಮೋಶೆಯನಿಗೆ ಏನೆಲ್ಲ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟೆನೋ ಅದನ್ನು ನಿನಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಆದ್ದರಿಂದ ನೀನೇನು ಮಾಡಬೇಕು? ಸ್ಮರಣ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಅಲ್ಲಿ ದೇವರು ಮೋಶೆಯನನ್ನು ಯಾವ ರೀತಿ ಆತನಿಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಯಾವುದರೆಲ್ಲ ನೀನು ಹೇಗಿರಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. ಪಡಿಂಗ. ನನ್ನ ಸೇವಕನಾದಂಥ ಮೋಶೆಯನು ನಿನಗೆ ಬೋಧಿಸಿದ ಧರ್ಮ ಉಪದೇಶಗಳೆಲ್ಲ, ಮೊದಲನೇದಾಗಿ ಧರ್ಮೋಪದೇಶಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ ಏನಂದ್ರೆ ಪೂರ್ಣ ಧೈರ್ಯದಿಂದಿರು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಎಡಕ್ಕಾಗಲಿ ಬಲಕ್ಕಾಗಲಿ, it is an instruction by God given to Moses and also Joshua. தமிழில் வாசிங்கன்னா நல்லா அருமையாக இருக்காது. தமிழில் வாசிங்க. செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் எப்படி இருக்கணுமா? புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலப்புறமாவது இடப்புறமாவது விலகாதிருப்பாயாக. நாமும் இன்று ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை ஏற்று புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டுமானால் முக்கியமாய் 2 காரியங்களை செய்ய வேண்டும். நியாய பிரமாணங்களை கடைபிடிக்கணும். கடைசி என்ன சொல்லுகிறது? அதை விட்டு இடப்புறம் வலப்புறமாகவது நாம் போகவே கூடாது. ஏனென்று பார்க்கும்பொழுது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சோதனை என்பது எங்கெல்லாம் இருக்குமா? இடதுபுறமும் இருக்கு, வலப்புறமும் இருக்கு, முன்னாலே இருக்கு, பின்னாலே இருக்கு, நம்ம வீட்டிலேயே நிறைய இருக்குது இல்லைங்களா? நாம் புத்திமானாய் நடந்து ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களிலே பலம் கொண்டு நடக்க வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ நடக்கும் பொழுது உன்னுடைய ஜீவனில் இடதுபுறமாவது வலப்புறமாவது நீ போகாமல் உடன்படிக்கை கொடுத்ததை நீ காத்துக்கொள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய புத்தியை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமானதாக இருந்தது. இந்த வாக்கு தத்தத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகள். எப்படி ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் கானான் தேசத்துக்கு சுதந்திரவாளிகள் என்று சொன்னது போல, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல வரக்கூடிய கானான் தேசமாகிய அந்த பரலோகத்திற்கு நாமும் செல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாம் புத்திமான்களாக இருக்கணும். எதன் அடிப்படையில்? அவர் கொடுத்த நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் புத்திமான்களாய் நடக்கும் பொழுது வரக்கூடிய சோதனைகள் இடப்புறமாகட்டும் வலப்புறமாகட்டும் எது வந்தாலும் கூட நாம் விலகாமல் இருப்பதற்கு ஆண்டவரே நமக்கு உண்மையானவர் என்பதை முதலில் நாம் வைக்க வேண்டும் என்பதாக நாம் சொல்லுகிறது. இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஓகே, இங்கே அதை நாம் பார்க்கும்போது இது யோர்தானுக்கு அப்பால் இருந்த பகுதிகளை மட்டுமே இஸ்ரவேலர் பிடித்திருந்தார்கள். வாக்குத்தத்த தேசத்தின் பெரும்பாலான பகுதிகளை இன்னும் கைப்பற்ற வேண்டி இருந்தது. யோர்தான் நதியை தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசத்தை பிடிப்பதற்கு இன்னும் அநேக இடங்களை அவர்கள் தாண்டி கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அந்த இடங்களை கடப்பதற்காக இந்த ஜனங்களுக்கு மத்தியில் யோசுவா கூட நிறைய சவால்களை எதிர்க்க வேண்டியதாக வந்தது. இதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு முக்கிய கருவியாக
பயன்படுத்தி கொண்டான் என்று பார்க்கும் பொழுது இது யாரால் கொடுத்த ஒரு பொறுப்பு? மோசே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்தது போல மோசேக்கு ஊழியக்காரனாகிய என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எனக்கு இந்த முக்கியமான ஒரு பொறுப்புகளை கொடுத்திருக்கும் பொழுது இந்த கடினமான காரியங்களிலே நான் கடந்து செல்ல வேண்டுமானால் ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை நான் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும், பொறுமையை இழக்கக்கூடாது, ஆண்டவருடைய பார்வையில் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அவனுக்குள் இருந்தது. ஆகினால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இவனுடைய ஒரு வழிநடத்துவதன் மூலமாக அதற்கு சுதந்திரவாளிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தை வாசிப்போம் இன்னொரு முறை. அது ஒரு வினை சொல். வாசிங்க. ನಾನು ಮೋಸೆಗೆ ಆಲ್ರೆಡಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಪಿತೃಗಳಿಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, ನಿಮಗೆ ಒಂದು ದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಹೇಳಿದಂಥ ದೇಶವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟೇ ಕೊಡ್ತಾರೆ. ಆದರೆ ಅದನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಳತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರ ಕೈಯಲ್ಲಿದೆ? ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ. ಎಷ್ಟು ಜನ ಹೋದ್ರಲ್ಲಿಗೆ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ? 5 லட்சம் புருஷர்களுங்க இல்லை, எத்தனை லட்சம் புறப்பட்டாங்க அங்கிருந்து? என்னங்க? ஆமாம், 14 லட்சத்தை விட ஆண்களும் வாலிபர்களும் கணக்கெடுத்து பார்க்கும்போது சுமார் 25 to 30 லட்சம் ஜனங்கள் அங்கே போனாங்க. ஆனால் எத்தனை பேர் மட்டும்தான் உள்ளே போக முடிந்தது? 2 பேர் மட்டும்தான். அதில் நமக்கு தெரியாது எத்தனை பேர் உண்மை உள்ளவர்களாக இருந்து செத்தாங்கன்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இணங்கி இருந்தவர்கள் மரித்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அநேகர்கள் செத்தது எதனால? ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால, ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமையின் காரணத்தினால. ஆனால் இந்த 2 நபர்களும் ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த இடத்தை பரிபூர்ணமாக அறிந்தவர்களாக, அதை அறிந்தவர்களாகத்தான் மோசே அனுப்பின 12 ஜனங்களிலே இவர்களும் இருவராக வந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவா இருந்தது? அது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேசம். அந்த ஜனங்கள் ராட்சத ஜனங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை நாம் முறியடித்து கண்டிப்பாக அந்த தேசத்தை நாம் பற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விஷயத்தில் அவள் சொல்லும்பொழுது அது ஒரு சாதாரணமான ஒரு காரியமும் அல்ல. ஆகையினால மோசே ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருந்தது போல யோசுவா மோசேக்கு ஊழியக்காரனாக இருந்து ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று அழைப்பதற்கு அநேக சவால்களை எதிர்த்து அநேக மைல்களை கடந்து இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போய் அனுபவத்தில் ஆண்டவருடைய பார்வையில் உண்மை உள்ளவன், நேர்மை உள்ளவன், சொன்னதை செய்தவன் என்று சொன்ன மாத்திரத்தில் தான் அவன் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டான் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். இங்கு தேவனுடைய வாக்குறுதிகள் மாயாஜாலமானவை அல்ல. தங்களை தாங்களே சாத்தியமாக்குகிற வல்லமையும் அவற்றிற்கு கிடையாது. அவை நிச்சயம் நிறைவேறுவதற்கான அச்சாரம் தேவனுடைய பிரசன்னம்தான். 8வது பாகத்தில் வாசிக்கிறேன், கடைசி பகுதியை வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 8, லாஸ்ட் பேராகிராஃப், லாஸ்ட் 2nd பேராகிராஃப். அதில்லாமல் விசேஷித்த அழைப்பும் அடையாளமும் அல்லது ஊழியமும் அவர்களுக்கு இல்லை. யாத்திராகமும் 33:12 முதல் 16 வாசிக்கும் பொழுது, மாறாக பல தேசங்களில் அவர்களும் ஒரு தேசமாக இருந்திருப்பார்கள். யோசுவா வெற்றி பெறுவதற்கு கர்த்தரின் பிரசன்னம் மிக அவசியமாக இருந்தது. பார்த்தீங்களா? மற்ற தேசத்தை போல இவர்களுக்கும் இந்த தேசத்திற்கும் அவர்களுக்கும் அநேக வழிமுறைகள் இருந்தாலும் யுத்தத்திற்கு போவதற்கு, ஒரு தேசத்தை பிடிப்பதற்கு அவர்களுக்குள்ளே எவ்வளவு ஞானமும் அறிவும் இருந்தாலும் கூட அது போதாது. ஆனால் கடைசியாக சொல்லுகிறது, வெற்றி பெறுவதற்கு கர்த்தரின் பிரசன்னம் யாரோடு இருந்ததா? யோசுவாவோடு இருந்தது. அதன் மூலமாக இந்த ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு அதை பிடிக்க ஆனது என்பதாக நாம் பார்க்கிறோம். சரி, 3வது 4வது பகுதிக்கு வரும்போது, திடன்கோள் எதிர்த்து போனாங்க,
போக வேண்டியது நிறைய இடம் இருந்தது. யோர்தான் நதியை தாண்டினாங்க, அநேக சவால்களுக்கு மத்தியில் போனாங்க. போய் அந்த இடத்தை பிடிக்க வேண்டுமானால் பிடித்த பிறகு நாம் என்ன செய்யணும்? திடன் கொள்ள வேண்டும், ಬಲಪಡಬೇಕು. ಓದಂದ್ರದನ್ನ ಯೋಸುವ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ರಿಂದ 9 ವಚನಗಳನ್ನು ಓದೋಣ. யோசுவா 1வது அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்கள். இன்னும் அழுத்தமாக இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது, நீ இதையெல்லாம் கடந்து போக வேண்டுமானால், நீ திடன் கொண்டு இருக்க வேண்டுமானால், இன்னும் இதை அழுத்தமாக சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பதாக. 8வது வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவார், அப்பொழுது ಬುದ್ಧಿಮಾನಾಯಂ ನಡೆದು ಕೊಳ್ಳುವಾಯ್. ಭಾಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಆ ವಚನ ನಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಬುದ್ಧಿವಂತನಾಗಿರಬೇಕಾದ್ರೆ, ಧೈರ್ಯವಂತನಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ರಾತ್ರಿ ಹಗಲು ಏನು ಮಾಡಬೇಕಂತೆ? ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದಿಲ್ವಾ? ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು, ಆಗ ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಸಫಲ ಮಾಡಿಕೊಂಡು ಮಹಾ ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಆಗುವಿ. ಹೇಗೆ ಯೋಸುವನು ಆ ದೇಶವನ್ನು ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದಾಗ, ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನ ಬುದ್ಧಿವಂತನಾಗಿ, ನೀತಿವಂತನಾಗಿ, ದೇವರ ಮಾತಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಎಡಬಲಕ್ಕಾಗಲಿ ಅವನು ಹೋಗದಂತೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂಥ ನ್ಯಾಯ ಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ, ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ರಾತ್ರಿ ಹಗಲೆಲ್ಲ ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದಂಥ ಕಾರಣದಿಂದ ಆ ದೇಶವನ್ನು ಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕೂಡ ಇವತ್ತು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಯಜಮಾನನಾಗಿರತಕ್ಕಂಥ ಪಿಶಾಚನಿಗೆ ಅವನ ಕೈಯಿಂದ ನಾವು ದೂರ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಬಾಳಬೇಕಾದ್ರೆ, ಬುದ್ಧಿವಂತರಾಗಿ ಬಾಳಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕಂತೆ? ರಾತ್ರಿ ಹಗಲು ಅದನ್ನು தியானிசಬೇಕು. வேதத்தை தியானித்து நியாய பிரமாணத்தை ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொண்டு அதற்கு அடிப்படையிலே நாம் இருக்கும்பொழுது நாமும் அப்படி திடன் கொண்டு இருக்க முடியும் என்பதாக இங்கே நாம் பார்க்கிறோம். நம் யுத்தம் இராணுவ ரீதியானது அல்லவென்றால், யோசுவாவிடம் சொல்லப்பட்ட ஊக்கமான வார்த்தைகளை நாம் ಅನುದಿನ ಆವಿಕುರಿಯ ಹೋರಾಟಗಳಲ್ಲಿ ಎವ್ವಾರು பயன்படுத்தலாம், ಯಾವ ರೀತಿಯಂಥ ಯುದ್ಧಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. ಇಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಅವನು ಆ ಒಂದು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯತಕ್ಕಂಥ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂಥ ದೇಶಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ಸವಾಲುಗಳನ್ನು ಆತನು ಎದುರಿಸಬೇಕಾಯಿತು. ಇವತ್ತು ನಾವು ಕೂಡ ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ. ಯಾವ ರೀತಿ ಅಂತ ಯುದ್ಧಕ್ಕೆ ನಾವು ಒಳಗಾಗ್ತೀವಂತೆ. ಓದೋಣ ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 10ರಿಂದ ಓದೋಣ. எபேசி 6:10, 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஓகே, நமக்கு எதினோடு போராட்டம் இருக்கிறதுங்களா? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் யாருடைய கரத்திலிருந்து விடுவிக்க வேண்டியதாக இருந்தது? அரசனாகிய பார்வோனுடைய கையில் இருந்து, இல்லைங்களா? பார்வோனுடைய எண்ணங்கள் யாருடைய எண்ணங்களாக இருந்தது? பிசாசுடைய எண்ணம் அவனுடைய இருதயத்தை பிடித்து கொண்டிருந்தது. ஆகையினால்தான் உண்மையான தேவனை வணங்குவதற்கு எங்கள் ஜனங்களை அனுப்பி கொடுங்க என்று சொல்லும் பொழுது இந்த பிசாசானவன் ஜனங்களை உண்மையான தேவனை வணங்குவதற்கு விடுவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கல. அதே போல இன்று நாமும் கூட எதிலோடு யுத்தத்துக்கு நாம் ஆயத்தமாகணுமா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் நமக்கும் எதிர்கொண்டு வரக்கூடிய சோதனைகளிலே அது எந்த நாள்? எந்த நாளாக? எப்பொழுதும் நாம் சொல்லுகிறோம், ஆண்டோடைய வருகை மிக சமீபமாகிவிட்டது. கடைசியாக தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக ஒரு காரியத்தை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். என்ன அது? வாங்குவதற்கும் கொள்ளுவதற்கும் கூடாத ஒரு நாள் வரப்போகிறது. உண்மையான தேவனை தரிசிப்பதற்கு அந்த உண்மையான நாளை அல்லாமல் மறுநாளை, அதாவது சண்டேலா, அந்த நாள் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இப்பொழுது வந்துவிட்டு இருக்கிறது. நமக்கு உண்மையான பிள்ளைகள் அதிலே நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவருக்கு திடன் கொண்டு இருக்க வேண்டுமானால், புத்திமானாய் நடக்க வேண்டுமானால், அந்த இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வாண்ட மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நாம் எதிர்த்து நிற்க போராட வேண்டியதாக இருக்கிறது. அது இந்த நாளிலிருந்து நாம் ஆயத்தம் கொண்டு திடன் கொண்டு இருப்போமானால் நாம் என்ன செய்ய முடியும்? கடைசி பாகம் செழிப்பும் வெற்றிக்கும் நாம் பாத்திரராக இருக்க முடியும். செழிப்பும் வெற்றியும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಒಯ್ಯಬೇಕಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಪಾಡುಗಳು, ಅನೇಕ ಸವಾಲುಗಳು, ಅನೇಕ ಯುದ್ಧಗಳು, ಅನೇಕ ಜನರು, ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು, ಇವೆಲ್ಲದಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಮೋಶೆಯನ್ನು ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡ್ಬಂದ ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಕೆಯನ್ನು ಯೆಹೋಶುವನಿಗೆ ಕೊಟ್ಟನು. ಯೆಹೋಶುವನು ಅದರ ಒಂದು ವಿಜೃಂಭಣೆಯನ್ನು ಕಾಣಬೇಕಾದರೆ, ಜಯವನ್ನು ಕಾಣಬೇಕಾದರೆ ದೇವರು ಹೇಳಿದಂಥ ಆ ಸ್ಮರಣ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕಾಯ್ತು? ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದು ಎಡಬಲವಾಗಲಿ ಸಾರಿ ಹೋಗದಂತೆ ಸದಾ ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಇರಬೇಕಾಯಿತು. ಆಗ ನೀನು ಬುದ್ಧಿವಂತನಾಗಿ, ತಿಳಿದವನಾಗಿ, ಜ್ಞಾನವುಳ್ಳವನಾಗಿ ಏನೇ ಬಂದರೂ ಕೂಡ ಎದುರಿಸಲು ಬಲ್ಲರು. ಆಗ ನಿಮಗೆ ಕೊನೆಯದಾಗೇನಿದೆ? ಜಯ ಉಂಟು ಎಂಬತಕ್ಕಂಥ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಈ ಪಾಠವು ಮುಕ್ತಾಯಗೊಳ್ಳುವಂಥದ್ದಾಗಿದೆ. ಇಲ್ಲಿ ಎರಡು ವಾಕ್ಯಗಳು ಹಿಬ್ರಿಯ ಪದಗಳಲ್ಲಿ ಲಸಾಕ್ ಮತ್ತು ಸಕಾಲ್, ಸಲಾಕ್ ಮತ್ತು ಸಕಾಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இங்கு செழிப்பு என்பதற்கு சலாக் என்பதாக எபிரேய வார்த்தை சொல்கிறது. இதை யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு சொல்லி. இரண்டாவது சகால் என்பது புத்திமானாய் என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது. இதை நாம் ஒரு வாசிப்போங்களா? யோசுவா 1:8. அதே தான் நாம் மறுபடியும் அதே தான் வாசிக்க போகிறோம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த இரண்டு வாக்கியங்கள் நமக்கும் புத்திமானாய் கிறிஸ்துவுக்குள் இருந்து புத்திமானாய் நடப்பதற்கு இன்று நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஏவுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கருத்தின்படி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களில் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக
உலக ரீதியாக அல்ல, ஆண்டவர் சொன்னபடி நாம் ஜீவிக்கும் பொழுது நமக்கும் ஒரு வெற்றி உண்டு, நமக்கும் ஒரு செழிப்பான இடம் உண்டு. அந்த செழிப்பான இடத்திலே நாம் இந்த உலகத்தில் நடந்து வெற்றியை காணுவோமானால் அந்த இடம் நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படியானால் நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட வேண்டுமானால், நீதிமான்களாக பிழைக்க வேண்டுமானால் நமக்குள் என்ன இருக்கணுமா? விசுவாசம் இருக்க வேண்டும். எதின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும்? நம்மை உண்டாக்கின ஆண்டவர் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த அந்த நீதியின் நியாய பிரமாணங்களிலே, சட்டங்களிலே, கற்பனைகளுக்கிலே நாம் விசுவாசமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் செழிக்கும், நமக்கும் ஒரு வெற்றி உண்டு. ஆகையினால் அந்த வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் நாம் போக வேண்டும்? இங்கே ரோமர் 3:31 வாசிப்போங்களா? இங்கே பிரமாணத்திற்கும் விசுவாசத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி இங்கு நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 3:31 வாசித்து முடிப்போம். ಹಾಗಾದರೆ ನಂಬಿಕೆಯು ಧರ್ಮ ಪ್ರಮಾಣವನ್ನು இங்கே விசுவாசமும் நியாய பிரமாணமும் நமக்கு எடுத்துரையாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும்போது அதை வாசிப்போங்களா? 3 எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 3. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலை நிற்கிறோம். விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம். நமக்கு விசுவாசமும் வேண்டும், நியாய பிரமாணமும் வேண்டும். அந்த நியாய பிரமாணத்தை நாம் நிலை நிறுத்த வேண்டுமானால் விசுவாசம் நமக்கு ಮುಖ್ಯமாக வேண்டும். ಆಗಿನಾಲ ಅನೇಕ ಜನರು ಹೇಳೋ ಪ್ರಕಾರವಾಗಿ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಸಾಕು, ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ ನಾನು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಲ್ಲೆ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಆದರೆ ದೇವರೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? ನಂಬಿಕೆಯೂ ಬೇಕು, ಮತ್ತಿನ್ನೇನು ಬೇಕು? ಆಜ್ಞೆಗಳು ಬೇಕು. ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾತ್ರ ನಾವು ದೇವರನ್ನು ಕಾಣಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಅಥವಾ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವುದು ಸಾಧ್ಯವಾಗದಂಥ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇದು ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಒಂದು ಕಾಯಿನನ್ನು ತಗೋಬೇಕಾದ್ರೆ, ಒಂದು ಏನಂದ್ರು இந்த காயின் ₹1 காயினை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கு 2 முகங்கள் இருக்கிறது இல்லைங்களா? ஒரு பக்கம் அந்த மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் வேறு ஒரு ரூபத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ₹1 கடையில் நாம் கொடுக்கும்போது அவர் வாங்க வேண்டுமானால் 2 பக்கமும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? ஒரு பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு கொண்டு போய் கொடுத்தா வாங்குவாங்களா? வாங்கவே மாட்டாங்க. அது போல தான் விசுவாசமும் நியாய பிரமாணமும் இருக்குதுங்களா? எனக்கு விசுவாசமும் இருக்கணும், நியாய பிரமாணம் கண்டிப்பாக வேணும். அந்த விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை நான் கைக்கொள்வேனானால் அதை நிலைநிறுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். ஆகினால எப்படி யோசுவா தனக்கு கொடுத்த பொறுப்பை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் நதியிலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு அநேக சவால்களை எதிர்க்க வேண்டியதாக இருந்தது போல, நாமும் கூட இந்த உலகத்தில் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பரம கானானை நாம் சேர வேண்டுமானால், நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பரம தேசத்தில் நாம் பிரஜைகளாக போக வேண்டுமானால், இன்று நமக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய அநேக சவால்களை எதிர்த்து போக வேண்டும். நாம் எதிர்த்து போக வேண்டுமானால் அங்கே சொன்னது போல யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் சொல்லும்போது, நீ புத்திமானாய் நடந்து கொள். எதிலே புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும்? இரவும் பகலும் அவருடைய வசனங்களை தியானிப்பதின் மூலமாக. வடபுறமாவது இடப்புறமாவது நாம் சாயாதபடிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் போது அந்த வெற்றியை நாம் அடைய இந்த பாடத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த கருத்துக்களை உணர்ந்து புரிந்து அப்படியாக வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு 2 நிமிடங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது கேள்விகள் இருக்குமானால். இஸ் தேர் எனி
question or any comments or any suggestion to add into this lesson? நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ள ஏதாவது அறிவுரைகள் இருக்குமானால். சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு நீதியாய் வாழ்வோம், அந்த ராஜ்யத்தை பிடிப்போம், அதற்காக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பலத்தினால் அல்ல, வேதம் சொல்லுகிறது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என்னுடைய ஆவியினாலே கூடும். நாட் by might but only by his holy spirit. ஆண்டவருடைய ஆவியின் மூலமாக நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய உலகத்தை நாம் அடைய முடியும். ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.